நிறைய பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு என்ன ஆஃபர் கொடுப்போம்னா ப்ரீ ப்ளீட்டிங்கும் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இந்த சாரி பற்றி நான் சொல்லி ஆகணும். இப்போ வந்து லெனின் காட்டன் வந்து ரொம்ப ட்ரெண்டிங். அண்ட் நயன் மேம் வந்து இந்த லெனின் காட்டன் கட்டி கட்டி எல்லாரையும் ஒரு கிரேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது பார்க்கும்போது நம்ம லியோல த்ரிஷா மேம் கட்டின மாதிரி. ஆமா, ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இதுவுமே. இது வந்து ஷோரூம்ல நீங்க போய் வாங்குனீங்கன்னா 30-40க்கு இது வந்து சேல் பண்ணுவாங்க. ரீட்டைல் பிரைஸ் வந்து 12,500 rupees. 40,000க்கு கிடைக்கிறது 12,000க்கு கிடைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. சோ இங்கே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கிறது தான். இது வந்து ரெடிமேட் தான். பட் இப்படி வேணும் அப்படினாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். தமிழிசை சவுந்தரராஜன் மேம் ஒரு தடவை பொட்டிக் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. லெனின் காட்டனுக்கு வந்துட்டு நம்ம ஸ்லீவ்லெஸ் போடலாம், காலர் நெக் போடலாம், இல்லைன்னா வந்து ரொம்ப மிஸ் வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட ஆக்ட்ரஸ் மீனாட்சி மேம் இருக்காங்க. சீரியல் ஆக்ட்ரஸ்ல இருந்து இப்போ ஒரு அழகான புட்டிக் செட்டப் கொண்டு வந்திருக்காங்க. சாரீஸ்லாம் வச்சு அதுக்கு ஒரு அழகான பேரும் வச்சிருக்காங்க, வஸ்த்ரா மந்திர். ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கன்னு அவங்க கிட்டே கேட்கலாம். ஹாய் மேம், வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எங்களோட அந்த பொட்டிக் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரை பத்தி சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம், அந்த வஸ்த்ரா மந்திர்னு இருக்கு. தேங்க்யூ. ஸோ வஸ்த்ரா மந்திர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? வஸ்திரம் துணிகளுக்கான பெயர். மந்திர் அந்த ஆலயம். ஸோ எங்கள் செட்டப்பும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு டெம்பிள் லுக்கில் தான் இருக்கும். இப்போ சீரியல் பார்க்குற ஒரு மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் போடுற சாரீஸ் மேலே ஒரு பெரிய கண் இருக்கும். எங்கேருந்து வாங்குறாங்க இதை, எப்படி இவ்வளோ அழகாக கேரி பண்ணுறாங்க, நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ அவங்களே ஒரு புட்டிக் வச்சுருக்காங்கன்னா ஸோ அங்கே எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கும்னு அவங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்களே. ஸோ சொல்லுங்க மேம், என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருக்கீங்க? நம்ம கிட்ட வந்து எல்லா விதமான சாரீஸுமே இருக்கும். டிசைனர் வேர்லேருந்து ட்ரெடிஷ்னல் வேர் வரைக்கும் இருக்கும். அண்ட் இப்போ கரண்ட்டாக என்னெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நல்லா ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த மாதிரியான சாரீஸும் வந்து இருக்கும். ஈவன் கல்யாணத்துக்கான முகூர்த்த பட்டு அந்த மாதிரி. பட் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து இருக்கும். எனக்கு என்ன ரிப்பீட்டடாக ஒரு கிளைண்ட் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். அண்ட் நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். இப்போ நாங்கள் சீரியலில் கட்டும்போது நான் வந்து விஜேவா தான் உங்களை மாதிரி இன்ட்ரோ ஆன இண்டஸ்ட்ரிக்கு. ஸோ அப்பத்துலேருந்தே நான் பண்ணது எல்லாமே வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஓரியன்ட் ஷோஸ் தான். நிறைய அஸ்ட்ராலஜர் ப்ரோக்ராம், ஆன்மீகம், உமன் ரிலேட்டடாக தான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அப்பத்துலேருந்தே நிறைய எல்லாருமே வந்து என்னோடய சாரீ வந்து ரொம்ப லைக் பண்ணி கேட்பாங்க. நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் பேக். அப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஆன்லைன் இதெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ அப்பத்துலேருந்தே அது ஒரு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் தான் சரி, நம்ம ஏன் ஒரு பொட்டிக்காகவே பண்ணக்கூடாது, பிடிச்ச விஷயம் இல்லை, ஷாப்பிங்னாலே நமக்கு கேட்க வேண்டாம், அதுவும் சாரீ சொல்லவே வேண்டாம். ஆமாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சொல்லி ஆகணும் மேம், அழகாக இருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்குறதுக்கு. ஸோ கலெக்ஷன் வரும்போது அஃபோர்டபுள் ப்ரைஸ் அது ஒரு பெரிய ஒரு டேக் இல்லையா? ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மைண்ட் செட்டாக இருக்கும். ஓகே, இவங்க ஒரு சீரியல் ஆக்ட்ரஸா இருக்கும்போது நமக்கு அப்ரோச் பண்ண முடியும், ஒரு நார்மல் பீப்புளுக்கு அஃபோர்ட் பண்ண முடியுமா, இந்த ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ என்ன ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? நம்ம கிட்ட வந்து 275 ருபீஸ்லேருந்து இப்போ இருக்கிற ஸ்டாக்குக்கு, அதுலேருந்து 350, 500 அப் டு உங்களுக்கு வந்துட்டு 10-15 வரைக்கும் இருக்குது. ஸோ பட்டு சாரீஸ் வந்து ஒரு 15 to 20K வரைக்கும் பட்ஜெட்ல இப்போதைக்கு இருக்கு. நம்ம இங்க நிறைய சாரீஸ் இப்படியே போட்டு வச்சிருக்கோம். இதுல இருந்து செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா காட்ட சொல்லலாம். ஸோ இதுல எது மேம் ரொம்ப சீப்பான ஒரு சாரீ? சீப்பான சாரீ இது வந்து ஒரு காட்டன் வேர். இது வந்து நிறைய பேர் வந்து இப்போ சம்மருக்கு எடுத்தாங்க. அண்ட் இப்போ வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபேப்ரிக் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை அவங்க ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நம்ம இது எப்படி கட்டுறோமோ அப்படியே நம்ம உடம்புல வந்துட்டு ஸ்டிஃபான் ஆகி நிற்கும். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 650 ருபீஸ் தான். அண்ட் நம்மக்கிட்டே வந்து டெய்லரிங் யூனிட்டும் இருக்கிறதுனால இங்கே சாரீ வாங்கி அப்படியே இங்கேயே ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே. ஆமாம், மோஸ்ட்லி ஒரு நாள் இல்லை நெக்ஸ்ட் டே அப்படியே வாங்கிட்டு போயிடலாம். அப்படியே கஸ்டமைஸாக இங்கே எல்லாமே பண்ணி கொடுத்துருவீங்க, இங்கே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ இது ஒன்று. அண்ட் அகெயின் இதெல்லாமே வந்து ஒரு கம்மி ரேட் சாரீ தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அகெயின் 450 ருபீஸ் தான்.
இதுவுமே வந்து உங்களுக்கு நெறைய இந்த காலேஜ் போறவங்க, அப்புறம் ம். இந்த டீச்சர்ஸா ஒர்க் பண்றவங்க, இல்ல நார்மலா வீட்ல இருக்கிறவங்களே இப்பலாம் அழகா இருக்கணும். நெறைய பேருக்கு இப்ப ட்ரெண்ட் ஆயிடுச்சுல்ல, இன்ஸ்டா மோகம்லாம் இருக்கு. ஸோ வீட்ல ரீல்ஸ் போடணும். ஆமா. வீட்ல சமைக்கும்போதே அழகா ரெடி ஆகணும்லாம் இப்ப நெறைய பேர் இருக்காங்க. ஆக்சுவலி அது குட். நம்மள எப்பவுமே நம்ம அழகா வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்ல. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் சாரீஸாவும் நல்லா மூவ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்து சீப் தான். அண்ட் இந்த சாரி வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கு. ஆ இந்த கலர் ஆக்சுவலி இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு ஆமா, இருக்கு. ஆமா. இந்த காப்பர் ஜரின்னு சொல்லிட்டு அண்ட் இந்த பைத்தானி ஒர்க். இது ம். வந்து ரொம்ப இப்போ வந்தது. இது யூசுவலி வந்துட்டு பட்டு சாரியில வந்துட்டு இருந்தது. இப்போ இந்த மாதிரியான ஒரு டிஷ்யூ சில்க். அந்த டிஷ்யூ ஓகே. வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங். ஸோ இந்த கோல்டு ஜரி, இந்த காப்பர் ஜரி வந்துட்டு நல்ல மூவிங். மேம் இது ஆக்சுவலி ரீசென்ட்டா ஜோதிகா மேம் ஒரு இதுல ஆமா, கட்டியிருந்தாங்கல்ல. ஆமா, ஆமா. ஆல்மோஸ்ட் அது ஆமா. மாதிரி தானே? அந்த மாரி பேட்டர்ன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ₹1050 தான். ஓகே, ஓகே. ஸோ இதிலுமே வந்து நம்ம இப்போ நெறையா பர்ச்சேஸ் பண்றாங்க அப்டின்னும்போது, அவங்களுக்கு என்ன ஆஃபர் குடுப்போம்னா, ப்ரீ ப்ளீட்டிங்கும் நம்ம ஃப்ரீயா பண்ணி குடுத்துருவோம். ஓ! இப்போ ஒரு பல்க் ஆர்டர் பல்க்கா பர்ச்சேஸ் பண்றாங்க ஓகே. அப்டின்னா, ப்ரீ ப்ளீட் பண்ணி குடுத்துருவோம். இந்த ஐடியாலாம் எங்கிருந்து மேம் வந்துச்சு? லைக் இப்படி குடுக்கணும். ப்ளவுஸும் நம்ம சேர்த்து குடுக்கலாம். கஸ்டமைஸ் ஆ பண்ணலாம். ஏன்னா, இதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறது தான். நம்ம வந்து சாரி வாங்கிடுவோம். அப்புறம் ப்ளவுஸ் தைக்க அலையும் அலையுவோம். அப்பதான் யோசிச்சேன், சரி எனக்கு வர கஸ்டமர் வந்து அப்படியே என்கிட்டயே புடவ வாங்கிக்கணும். அப்படியே தைக்க குடுத்துட்டு, அப்படியே ப்ரீ அவரு ப்ளீட் பண்ணிட்டு. தைக்கிற கேப்ல அப்படியே என்கிட்ட வந்துட்டு ஜுவல்லரி எல்லாம் ஷாப் பண்ணிட்டு, ஒரு சர்வீஸ் எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பேன். ஸோ அகைன் இதுவுமே வந்து அந்த சாரில ஒரு கிரீன் ம். ஷேட்ல வந்து இருக்கும் இந்த சாரி. அண்ட் இந்த சாரி பத்தி நான் சொல்லியே ஆகணும். இப்போ வந்து லெனின் காட்டன் வந்து ரொம்ப ஆமா. ட்ரெண்டிங். அண்ட் நயன் மேம் வந்து இந்த லெனின் காட்டன் கட்டி கட்டி எல்லாரையும் ஒரு கிரேஸ்க்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஈஸி ஸோ டூ கேரின்னு ஆமா, நெனைக்கிறேன்ல? ஆமா. ஆனா இது வந்து நம்ம கட்டுற மாதிரி இதுக்கு அழகான எலகன்ட்டான நம்ம ஒரு ஆர்னமெண்ட்ஸோ அந்த மாரிலாம் போட்டோம்னா, வேற லெவல் ஒரு ராயல் லுக் வந்து குடுக்கும். ஸோ இந்த சாரியும் நெறைய ஃபாஸ்ட் மூவிங் ஆச்சு. அண்ட் அதோட பேட்டர்ன் தான் அந்த மல்டி கலர். ஆமா. ஸோ இது ஆ. எல்லாமே வந்து ஒயிட் பேஸ்ல பிங்க், ப்ளூ, எல்லோ அப்படி இருந்தது. இது பார்க்கும்போது நம்ம லியோல த்ரிஷா மேம் கட்ன ஆஃப் மாதிரி. கோர்ஸ் ஆமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் இதுவுமே. ஸோ பல்லு ஃபுல்லா வந்து இந்த மாரி மல்டி கலர் வந்துரும். ம். பாடி ஃபுல்லா இந்த கிரே கலர், ஆஷ் கலர் வந்துட்டு வரும். ஸோ ஓகே. இதுக்கெல்லாம் வந்து நம்மகிட்டயே மேட்ச் பண்ற மாரி நான் சாரி பர்ச்சேஸ் பண்ணும்போதே, அக்சஸரீஸ் எப்பவுமே பர்ச்சேஸ் நான் தான் போவேன். ஓ! ஸோ சாரி எல்லாத்துக்குமே? சாரியும் சரி, ஜுவல்லரி எல்லா பர்ச்சேஸ்க்குமே நான் டைரக்ட்டா போய் ஃபேப்ரிக் பார்த்து, எனக்கு புடிச்ச மாதிரி இருக்கிறத பேட்டர்ன்ஸ் தான் வந்து என் கிளையன்ட்டுக்கு எடுத்துட்டு வருவேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி நம்ம இது ஆர்னமெண்ட்ஸ் பர்ச்சேஸ் அப்பவும் போகும்போதே நினைப்பேன், இந்த சாரி வாங்கியிருக்கோம், இந்த சாரி வாங்கியிருக்கோம். இதுக்கு இதெல்லாம் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் போவேன். ஒரு அண்ட் காம்போ பேக்கா குடுக்குறீங்களா மேம் ஃபுல்லா? ஆமா. ஒண்ணொண்ணுத்துக்கும் கடை கடையா நம்ம அலைய ம். வேண்டாம் இல்லையா? ஸோ அகைன் இந்த சாரி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சீக்வென்ஸு. அழகா இருக்கு. ஆமா. இந்த கலர். ஃபேப்ரிக் வந்து பார்க்கறத விட இது டச் பண்ணும்போது தான் உங்களால அந்த ம். ஃபேப்ரிக்க வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப பெஸ்ட் கலர். இந்த இதில வந்து எல்லா கலர்ஸுமே வந்து நல்ல பிரைட்டான கலர்ஸ் தான். ஆமாமா. ராயல் ப்ளூ, ரெட்டு, கிரீன் அந்த மாரி வந்தது. இது என்ன மாதிரி மெட்டீரியல் மேம்? சில்க் பேட்டர்ன் தான். சில்க் ம். மிக்ஸ்டு. ம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே ரொம்ப சாஃப்ட் சில்க் சாஃப்ட். மாதிரி இருக்கும். இது மட்டும் இந்த சீக்வென்ஸ் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஆல்டர்னேட்டிவா. என்ன ரேட்ல மேம் வருது? இந்த சாரி உங்களுக்கு வந்து 1250. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் அஃபோர்டபுள் ஆமா. ரேஞ்ச் தான். ஓகே. அடுத்து. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெங்கடகிரி பட்டுன்னு சொல்லிட்டு, ம். ஸோ பட்டு சாரி தான் கட்டணும் அப்படின்றது இல்லாம, இப்ப நெறைய பட்டு மாதிரியே நெறைய ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே வந்து முகூர்த்தத்துக்கோ, இல்லன்னா ஒரு ரிசப்ஷன் ஃபங்ஷனுக்கு போறவங்க வந்து அழகா கட்டிப்பாங்க. ஸோ தெரியுது அவங்களுக்கு அந்த காலத்துல அதாவது 80ஸ் ட்ரெண்டோட சாரீஸ் இதெல்லாம். கலர் காம்பினேஷன் கூட அது ஆமா, மாதிரி தான் இருக்கு. ஆமா. ஸோ இந்த சில்வர் ஜரி வச்சு அழகா ம். இருக்கும். ஸோ இது வந்துட்டு ₹2500 தான். பியூர் சில்க் கிடையாதுல்ல? கிடையாது. ஆ, பியூர் சில்க் கிடையாது. அதுக்கு தான் ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இப்போ பியூர் சில்க்கோட ஒரு காலகட்டம் சேஞ்ச் ஆகி, இப்ப அது மாதிரியே கிடைக்கிற நெறைய சாரீஸ் வர ஆரம்பிச்சது. ஆமா, அந்த ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆமா. ஒரு எலகன்ட் லுக் கிடைக்கும். ஆனா, அதையே டிஃபெண்ட் பண்ற மாதிரி நெறைய பேர் பேசுறாங்க இல்லையா? அது எப்படி சில்க்கோட ஒரு மகிமையே போகுது. அந்த மாதிரி பேசுறாங்கல்ல. அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நமக்கு வந்து சில்க்கோட மகிமை போது, அது வந்து இப்போ எனிவே கல்யாணம் அப்டின்னா, இன்னமும் அந்த பாரம்பரியத்த தான் நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்றோம். ஸோ யாருமே வந்து அவங்க போயிட்டு வேற ஒரு சாரீஸ் வந்து கட்டுறது கிடையாது. ஒண்ணு கூரை புடவையா இருக்கும். இல்லன்னா ஆப்வியஸ்லி பட்டு சாரி தான். ஸோ பட்டு சாரி இன்னமும் நல்லா போயிட்டு தான் இருக்குன்றது என்னோட ஒரு இப்ப நம்மளே கூட எவ்ளோ இந்த மாரி செமி சில்க் வச்சிருந்தாலுமே, ஒரு முக்கியமான ஃபங்ஷன் போறோம் அப்டின்னா, இந்த பட்டு தான் நம்ம கட்டிட்டு ஒரு ஹோமத்திலயோ, பூஜையிலயோ நம்ம வந்து ம். உட்காருவோம்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது அழியலைன்னு தான் நான் வந்து சொல்வேன். அது நம்மலாம் சேர்ந்து பாதுகாக்கணும். அதுதான் நம்ம வேலை, கடமை. கண்டிப்பா மேம். ஸோ நீங்க ஒரு சாரி செலக்ட் பண்ணும்போது, உங்களுக்காக ஒரு சாரி செலக்ட் பண்ணும்போது என்னென்ன விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க? கலர் காம்பினேஷனா எனக்கு வந்து இருந்தாலும். ஆமா கலர் தான். ஏன்னா எனக்கு வந்து கேமராக்கு பிரசன்டபிளா இருக்கணும்னு ம். நினைப்பேன். பிகாஸ் இப்ப நாங்க கேமராக்கு வந்து லைட் கலர்ஸ் விட நெறைய நல்லா பலிஷ் கலர்ஸ் வந்து நெறைய யூஸ் பண்ணுவோம். இப்போ சில கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப சட்டில்டான சாரீஸ் தான் கட்டியிருப்பேன். ஏன்னா இது என்னோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும். இப்ப அதே மாரி நான் சொன்ன இந்த லெனின்க்கெல்லாம் வந்துட்டு ம். வாங்கும்போதே இதுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் தச்சிடலாம். இல்ல காலர் நெக் தைக்கலாம். அது எல்லாமே மைண்ட்ல ஓடும். அப்போ அதே மாதிரி அடுத்த அக்சஸரீஸ் கடைக்கு போகும்போதும் சரி, இதுக்கு வந்து ஒரு பேர்ல்ல ஏதாவது நம்ம வாங்கலாம். இல்ல ஒரு பிளாக் மெட்டல்ல வாங்கலாம். அதெல்லாம் அப்படியே ஓடும். ஸோ நம்ம ஒவ்வொரு செலிபிரிட்டி பார்க்கறது தானே. இப்போ நயன் மேம் ஒரு லுக்ல இருப்பாங்க. அவங்களா நம்ம ஆயிட முடியாது. பட் அட்லீஸ்ட் அந்த மாரி நம்ம நெனச்சு லுக்காச்சும் வரட்டுமே. ஆமா. ஸோ நெனச்சு நம்ம ரெடி ஆகலாம். அதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து அகைன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோரா முஸ்லின்னு சொல்லிட்டு, கோரா இதுவுமே முஸ்லின். ஆமா. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்ல ஃபாஸ்ட் மூவிங். இதெல்லாம் வந்து ₹1500 தான். ஓ! இதுக்கு 1500 ஆமா, தானா மேம்? ஆமா. ஸோ இதுவுமே அழகா இருக்கு. ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கும். டிசைன் அழகா இருக்கும். இதில நெறைய கலர்ஸ் வந்து இருக்கு. ஸோ நெறைய பேருக்கு இந்த பிங்க் வந்து ரொம்ப பிடிக்கும்ல ம். கேர்ள்ஸ்க்கு. பேஸ்டல் ஷேட்ஸோட ஒரு ட்ரெண்டே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம்ல. இப்ப இந்த மாதிரி கலர் ஆர் இப்போ ஆமா. இந்த இல்ல கலர். இதெல்லாம் வந்து பேஸ்டல் ஷேட்ஸ். ஆ. ம். ஸோ அந்த அந்த ஒரு ட்ரெண்ட பத்தி என்ன நினைக்கிறீங்க மேம்? லைக். பேஸ்டல் வந்து இப்போ நெறைய பேர் வந்து ஆக்சுவலி வாங்கிட்டு தான் இருக்காங்க. பேஸ்டல் வந்து இப்போ நெறைய கிரேஸ் இருக்கு. இப்போ விட்டு போன ட்ரெண்ட் எல்லாம் தான் திரும்ப வருது. ம். நான் சொன்ன மாரி இப்போ இதெல்லாம் 80ஸ் காலத்து சாரி. வின்டேஜ் ஆமா. கலெக்ஷன்ஸ். ஸோ வந்து இப்போ என்னலாம் விட்டு போச்சோ, மறந்துட்டோமோ, இப்ப அதெல்லாம் தான் வந்து திரும்ப வருது. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்து பஃப் ஹேண்ட் வச்சோம். அப்புறம் மறந்தோம். இப்ப திரும்ப பஃப் ஹேண்ட் வருது. ஃபேஷன் ஆகுது. அப்புறம் எல்போ ஸ்லீவ் மறந்தோம். ஷார்ட் ஸ்லீவ் வச்சோம். இப்ப திரும்ப எல்போ ஃபேஷன் ஆகுது. ஸோ அந்த மாதிரி இப்போ பழைய விஷயங்கள்லாம் திரும்ப அதுதானே எவ்வளோதான் நமக்கு புதுசா உருவாக்க முடியும். அப்படியே நமக்கு வந்து பழச வந்து ஞாபகமும் வச்சுக்கணும்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு ஜரில தொடும்போதே ரொம்ப ஆமா. இது வந்து நல்லா அப்படியே ஒரு இருக்கு. டிஷ்யூ சில்க் மாரி இருக்கும். ஸோ ஓகே. இந்த சாரியோட பிரைஸ் வந்து ₹1190 தான். அதாவது வெளிய இருந்து பார்க்கும்போது ஆமா, கண்டிப்பா ஒரு 5000, 6000 ஆமா. ரேஞ்ச் தான் ஸோ வந்து எக்ஸ்பெக்ட்டே பண்ணுவாங்க. 1190. ஸோ இதுக்கு அழகா நம்ம வந்து ஜுவல்லரி இப்போ நெறைய ஆன்டிக் ஜுவல்லரீஸ் இருக்குல்ல, நம்ம அதுவுமே ஒரு எபிசோட்ல பார்க்கலாம். ஆ. ஸோ அந்த மாரியான ஜுவல்லரி எல்லாம் மேட்ச் பண்ணி போட்டோம்னா, வேற லெவல்ல இருக்கும். ஓகே. ஸோ தி பெஸ்ட் செல்லிங் ஒரு மெட்டீரியல் இங்க போகுதுன்னா, லைக் எப்பவுமே இது நிக்கவே நிக்காது இங்க போகுதுன்னா அது என்னவா இருக்கும்? இப்போ வந்து லெனின் காட்டன். அதுதான். நல்லா அது வந்து போயிட்டே இருக்கு. எல்லாருமே ஏன்னா எல்லா விதமான இப்போ நல்லா குண்டா இருக்காங்க. ம். அவங்கள அது கொஞ்சம் ஒடுக்கமா காட்டும். அண்ட் ஆஃபீஸ் போறவங்க, வீட்ல இருக்கிறவங்க, வெளிய போறவங்க. அதான் சொல்றேன்ல, இப்போ ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு ஃபங்ஷனுக்கு ரெடி ஆனோம்னா, கிராண்டா ஜிகு ஜிகுன்னு ரெடி ஆறது ட்ரெண்டா இருந்தது. இப்போ வந்து நெறைய செலிபிரிட்டி லுக்லாம் பார்த்து பார்த்து, ஒரு ஃபங்ஷனுக்கு போணுமா, எலகன்ட்டா, சிம்பிளா போறது. அப்படி அந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட் இப்போ வந்துருச்சு. வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால எனக்கு அந்த லெனின் காட்டன் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங். ஓகே. ஸோ இனிமே புதுசா என்ன மாதிரி கொண்டு வரலான்னு இருக்குங்க? புதுசானா இங்க வந்து கஸ்டமைஸ்டும் இருக்கு. நான் ம். சொன்ன மாரி டெய்லரிங் யூனிட் இருக்கிறதுனால, கஸ்டமைஸ் பண்ணியும் அவங்களுக்கு வந்து லெஹெங்கா, ஸ்கர்ட்டு, ஃப்ராக்ஸ், கவுன்ஸ் இந்த மாரி எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் வந்து குடுத்துட்ருக்கோம். ம். அண்ட் இந்த மாரி பிரைடல் பிரைடல் லெஹெங்காஸ் இதெல்லாம் வந்து நமக்கு பெரிய ஷோரூம்ஸ்ல வந்து ஒரு ரிசப்ஷன் அப்டின்னா வாங்குவோம். ஓகே. இது பிரைஸ் என்ன இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ஒரே நிமிஷம் எடுத்துட்டு சொல்றேன். ஹெவி ஒர்க். ஓகே. இது ப்ராப்பர் பிரைடல் லெஹெங்கா. ஆமாமா. மேம் கண்டிப்பா 10, 20, 30 எப்படி வேணா போலாம் மேம். எப்படி வேணா போலாமா? இல்ல ஆக்சுவலி நம்ம ஆமா. இது வந்து ஷோரூம்ல நீங்க போய் வாங்குனீங்கன்னா 30, 40க்கு இது ம். வந்து சேல் பண்ணுவாங்க. இது ப்ளவுஸா? ஓகே. இந்த இது ஒரு ஷால். இல்ல இது வந்து துப்பட்டா ஒண்ணு. இது ஓ! இது தலையில போடுறதுக்கு. ஆ. ஸோ தலையில போடுற இது. அண்ட் இது அந்த சைட்ல மாட்டுற அந்த மாட்டிக்கு. சுங்ரி. ஸோ இது வந்து நம்ம அழகு. ரீட்டெயில் பிரைஸ் வந்து ₹12,500. 40,000க்கு கிடைக்கிறது, 12,000க்கு கிடைக்கிறது சின்ன விஷயம் கிடையாது. சோ இங்கேயே கஸ்டமைஸ் பண்ணி குடுக்கறது இது தான். வந்து ரெடிமேட் தான். பட் ஓகே, ஓகே. இப்படி வேணும் அப்படின்னாலும் நம்ம வந்து ரெடி பண்ணி குடுப்போம். இந்த மாதிரி ஐடியால வேணும் அப்படி வந்து சொல்லும்போது நீங்களா போய் ஆமா. தேடி. அவங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் சிலர் வந்து ஃபேப்ரிக் எடுத்துட்டு வருவாங்க. சிலருக்கு நாங்க ஃபேப்ரிக் சோர்ஸ் பண்ணி, ம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து டிசைன்ஸ் ஃபர்ஸ்ட்டு அனுப்புவோம். கலர் காம்போ அனுப்புவோம். இப்போ இது சிலர் வந்து இதிலயே வந்து மேஜரா
கிளியரா கிரீன் கேட்பாங்க. ம். இதுல கிரீன் அங்கங்க தான் வந்திருக்கும். ம். சிலர் வந்து இல்ல எனக்கு ஒயிட் வித் கிரீன்ல பண்ணி கொடுங்கன்னுவாங்க. ம். இல்ல வயலட்ல பண்ணி கொடுங்கன்னுவாங்க. பட் ஆத்தென்டிக் ட்ரெடிஷனல் பார்த்தீங்கன்னா, வெட்டிங்க்கு வந்து ஒயிட் வித் மெரூன். மெரூன். அவங்க கிளையண்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி குடுப்போம். கொஞ்சம் நார்த் இந்தியன் ஸ்டைலாவும் இருக்கு. ஆமா, இது பக்கா நார்த் இந்தியன் ஸ்டைல். ஓகே மேம். ஸோ இப்ப நெறைய சாரி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வியா இருக்கும். ஓகே நீங்க சீரியல்ல நீங்க நடிக்கிறீங்க. அப்ப கண்டிப்பா சீரியல்ல இருக்கிற மத்த ஆக்டர்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து பை பண்ணுவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கும். ம். ஸோ அந்த மாதிரி குடுக்குறீங்களா யாருக்காச்சும்? நெறைய பேர் என்கிட்ட ஷாப் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் நான் கட்டும்போது அவங்க கேட்பாங்கல்ல, இது என்ன பிரைஸ்? ம். எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு வந்து என்னோட கலர் செலக்ஷன்ஸ் ஆகட்டும் அண்ட் டிசைன்ஸ்ல வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ அவங்களும் கேட்கும்போது என்ன ப்ரைஸ் டி அப்படின்னா கேட்கும்போது நான் சொல்வேன். ஏய் நிஜமா தானா? எனக்கு நாளைக்கு ஷூட்டிங் வரும்போது இந்த சாரி எடுத்துட்டு வா, இல்ல இதில கலர்ஸ் எடுத்துட்டு வா அப்படிலாம் வந்து சொல்லி நெறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் யார் வாங்கியிருக்காங்க? இப்போ நான் பண்ற பவித்ராலயே ரஸியான்னு என்னோட சிஸ்டர் இன் லா கேரக்டர் பண்றவங்க. அவங்க என்னோட ரெகுலர் கிளையண்ட். இன்ஃபாக்ட் சொல்லப்போனா இப்போ ரீசன்ட் டேஸா வர எபிசோட்ஸ்ல தான் நம்ம பொட்டிக்ல வாங்கின சாரீஸ் அவங்க நெறையா கட்டியிருக்காங்க. இங்கேயே அவங்க வந்து ஸ்டிச்சிங்கும் குடுத்துட்டு போயிருக்காங்க. ஆக்சஸரீஸ் வாங்கியிருக்காங்க. ஈவன் கீதா மேம். ம். ஆம். புது புது அர்த்தங்கள். ஸோ கீதா மேம்மே வந்து நெறைய கலெக்ஷன்ஸ் அவங்க வந்து இங்க வரல. லொகேஷனுக்கு கேட்டாங்களேன்னு சொல்லிட்டு நாங்க அவங்களுக்கு கொண்டு போய் காட்டினோம். காட்டிட்டு நெறைய நம்மள்ட்ட இந்த குட்டி பிள்ளைங்களுடைய பாவாடை சட்டை அந்த லெஹெங்கா டைப்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க அப்ராட் போகும்போது கிஃப்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போனாங்க. எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமா. ஓகே சூப்பர். ஸோ இதே மாதிரி சினிமால யாருக்காச்சும் அந்த மாதிரி யாராச்சும் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்களா? ஆக்ட்ரஸ். வேஷ்டி, ஷர்ட்ஸ் அது ம். வந்து கொஞ்சம் செக்டார்ஸ் மட்டும் வச்சிருப்போம். ம். இந்த அளவுக்கு இல்லனாலும் ஒரு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இவர் சிங்கர் வேல்முருகன் அவர்லாம் இப்போ பொங்கலுக்கு வந்துட்டு ஷாப் பண்ணாங்க. வேஷ்டி, ஷர்ட் எடுத்தாங்க. ஸோ உங்களுக்கு அதாவது நீங்க நெறைய பேரோட சாரி பார்த்து சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்பீங்க. பார்த்து வளர்ந்திருப்பீங்க. சீரியலா இருந்தாலும், சினிமாவா இருந்தாலும். ஸோ உங்களுக்கு உங்க புட்டீக்ல இருந்து எனக்கு இவங்களுக்கு சாரி குடுக்கணும்ப்பா. ஸ்பெஷலா குடுக்கணும்னு யாரா இருக்கும்? எனக்கு சாரி அப்டின்னா எனக்கு உடனே ஞாபகம் வர்றது சில பேர் தான். அதில அஃப்கோர்ஸ் கீதா மேமும் இருந்தாங்க ஒரு லிஸ்ட்ல. ஆ சீதா மேம். சீதா ம். மேம்லாம் வந்து எனக்கு சாரி அவங்களுக்கு குடுக்கணும் அப்டின்னு ஆசை. தமிழிசை சவுந்தரராஜன் மேம் ஒரு தடவ என் பொட்டிக் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் டைம் கிடைக்கல அவங்களுக்கு. ஸோ கூடிய அவங்க சீக்கிரமாவே. வர டேக்கு நான் வந்து வெயிட் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நெறைய மெட்டீரியல்ஸ் சாரி காட்டுனீங்க இல்லையா? ஒவ்வொரு சாரிக்கும் மெயின்டெய்னிங் இது டிஃபரெண்ட்டா இருக்கும்னு. குடுக்கும்போதே சொல்லிடுவோம். இது வந்து ட்ரை கிளீன் குடுத்துருங்க. ம். அதுக்கப்புறம் நீங்க இது பண்ணுங்க. அண்ட் எல்லாமே வந்து நம்ம சாரி பொறுத்தவரைக்கும் நான் பர்சனலா இதுவரைக்கும் மிஷின்ல போட்டதே கிடையாது. ஓ. ஜஸ்ட் அப்படியே வந்து டிப் பண்ணி ஷாம்பு வாஷ் குடுப்போம். பிகாஸ் நம்ம ஒண்ணும் பெருசா போட்டு ம். அலக்கழிக்க போறதில்ல சாரீஸ. அண்ட் சாரி எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு நியூ பார்ன் பேபி மாரி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ, அதனால கிளையண்ட் கிட்ட நாங்க முன்னாடியே சொல்லிடுவோம். இது வந்து ட்ரை கிளீன் தான். இல்ல இதுக்கு வந்து பிரஷ் அவாய்ட் பண்ணிடணும். பட் இப்போ கிளையண்ட்டே எல்லாரும் ஃபுல் நாலேஜோட தான் இருக்காங்க. இருக்காங்க. பட் ஸ்டில் இப்ப ரொம்ப வருஷமா சாரி கட்டுற ஒரு பெர்சன்ங்கிறதுனால என்ன மாதிரி டிப்ஸ் குடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? சாரி வந்து நமக்கு என்ன சூட் ஆகுமோ அத கட்டிக்கணும். ம். இப்போ ஒருத்தங்கள பார்த்துட்டு அவங்க இது பண்ணிக்கிறாங்க, இப்படி கட்டிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளும் இந்த பேட்டர்ன் இப்போ எல்லாருக்கும் டிரான்ஸ்பரன்ட் சாரி செட் ஆவாது. ம். எல்லாருக்குமே பட்டு செட் ஆவாது. காட்டன் செட் ஆவாது. ஸோ நம்ம உடல் வாகுக்கு, நமக்கு, நம்ம கலர் டோனுக்கு என்ன மாதிரி கேரி பண்ணணுன்றத நல்லா யோசிச்சு, அத வந்து கட்டுறது மட்டும் இல்ல, அத அழகா கேரி பண்ண தெரியணும். அதுதான் நான் எல்லாருக்குமே சொல்வேன். அண்ட் இப்போ நெறைய சாரீஸ் இருக்கு அப்படின்னா, அதுவுமே நம்ம பொட்டிக்ல வந்து அவங்க பழைய சாரீஸ்லாம் குடுத்து கவுனா ரீகன்வெர்ட் பண்ணிட்டும் போயிருக்காங்க. ஓகே. ஆமா. இல்ல சல்வாரா தச்சுக்கிறாங்க. இல்ல அம்மாக்கள் எல்லாம் அவங்க சாரி அவங்க பொண்ணுங்களுக்கு வந்து ஃப்ராக்கு, எஸ். சல்வார் அப்படி தச்சு குடுத்து கணக்க டேலி பண்றாங்க. ஸோ அந்த மாரிலாம் இருக்கு. ஸோ அது மாரி நம்ம வேஸ்ட் பண்ணாம ஒண்ணு யாருக்காவது குடுக்கணும். இல்ல அத நம்மளே கூட ரீகிரியேட் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விண்டேஜ் கலெக்ஷன்ல ஒரு சாரி காட்டுனீங்கல்ல நீங்க. அதே மாதிரி என்ன ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு சாரி என்கிட்ட இருக்கு. இப்போ இந்த சாரிலாம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்ரைபல்ஸோட இது போட்டிருப்பாங்க. டிசைன். ஃபுல்லா. ஆமா. அதுவுமே ஓகே. வந்து ஒரு மெஹந்தி ஒரு கலர்ல வந்து ரொம்ப நல்லாருக்கும். இதுல வந்து ஃப்ளார் டிசைன் இருக்கு. ம். இதோட கலெக்ஷன்லயே பார்த்தீங்கன்னா, நெறைய ட்ரைபல்ஸோட பேட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுல நானே பர்சனலா 2 கலர் வாங்கினேன், எடுத்தேன். உங்களுக்காக. ஆமா. ஓகே. ஸோ வந்து இது நல்லா ஃபாஸ்ட் மூவிங். இது ₹850 தான். ஸோ இது வந்து நெறையா போச்சு. ஏன்னா இதெல்லாம் நம்ம கட்னா நம்ம பேச்ச கேட்கும். அப்படியே அப்படியே நிக்கும். ஆமா இருக்கும்.
ஸோ அதனால் இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்காக போச்சு. அண்ட் இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் அகெயின் ரொம்ப இப்போ வந்து போகுது. ஏன்னா இதுக்கு காரணம் இந்த ஸ்னேகா மேம் ஆகட்டும், ஸ்ரீதேவி மேம் ஆகட்டும், அவங்கெல்லாம் இந்த மாதிரி கலர்ஸ் இப்போ நிறைய ஃபங்க்ஷனுக்கு போட்டு போட்டு இப்போ இந்த மாதிரி கலர்ஸ் வந்துட்டு நல்லாவே போகுது. ஸோ அதனால் இப்போ பட்டு சாரி வாங்க வந்தால் கூட அவங்க வந்து இப்படி கலர்ஸ் தான் ரொம்ப விருப்பப்பட்டு கேக்குறாங்க. பஃப் பிளவுஸ் இல்லாத காலம் இருந்துச்சு, பட் இப்போ போட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு. ஸோ இப்போ இந்த மெட்டீரியலுக்கு இந்த பிளவுஸ் இந்த மாதிரி டிசைன் போட்டா நல்லா இருக்கும்னு ஒரு 2, 3 டிப்ஸ் சொல்ல முடிஞ்சா என்னவா இருக்கும்? லெனின் காட்டனுக்கு வந்துட்டு நம்ம ஸ்லீவ்லெஸ் போடலாம், காலர் நெக் போடலாம். இல்லைன்னா வந்து ரொம்ப குட்டி ஸ்லீவ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சிலர் வந்து அந்த காட்டன்லேயே வந்து சிலருக்கு பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவே வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது மோஸ்ட்லி வந்து பஃப் ஹேண்ட் இல்லாமல் நார்மலாக ஒரு எல்போ ஸ்லீவ் போட்டால் அந்த மாதிரி காட்டன் சாரீஸ் வந்து அழகாக இருக்கும். பட்டு சாரி வந்து இப்போ எல்லாரும் ஆரி ஒர்க் தானே பண்ணிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வரவங்களே வந்துட்டு அதோட சாரி ப்ளவுஸே தைக்கிறது இல்லை. ஸோ இந்த சாரியா இதுக்கு சாரி இந்த கலர்னா அப்படியே கான்ட்ராஸ்டாக மெரூன் கலர், க்ரீன் கலர், பர்பிள் கலர் அந்த மாதிரி போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் எடுத்து அதில் வந்து அவங்க ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிறாங்க. அதில் என்ன பெனிஃபிட்னா நம்ம எந்த சாரியோட வேணால் மேட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி நீங்கள் ப்ளவுஸை மேட்ச் பண்ணுறீங்க சாரிக்குன்னு. ஏதோ ஒரு புடவையாக இருக்கும், ஏதோ ஒரு ப்ளவுஸாக இருக்கும், ரெண்டும் பார்த்து காம்போ பண்ணி போட்டு வருவேன். இந்த ஹவுஸ் சூப்பரா இருக்கும். கீப்பிங் அக்கா ஆகட்டும், ஸ்டாஃப் ஆகட்டும் கேட்பாங்க எப்படி மேம் நீங்கள் மட்டும் மேட்ச் பண்ணி அது பார்க்கும்போது தெரியும்ல நம்ம எவ்வளோ வருஷம் புடவை கட்டுறோம். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ விஷயம் ஷேர் பண்ணதுக்கு. இதோட சேர்த்து இந்த சாரி கூடயே இப்போ நீங்க சொன்னீங்களே ஒவ்வொன்றும் நான் சாரி யோசிச்சு ஜுவல்லரி டிசைட் பண்ணுவீங்கன்னு. ஸோ இங்கேயே வச்சு நம்ம ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கூட பார்த்துடலாம். Sure, என்ன sure. சாரிக்கு என்ன மாதிரி ஜுவல்லரி போட்டால் நல்லா இருக்கும்னு நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். Sure. ஓகே.